அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மி கிண்டர்கார்டன் மாணவ மாணவிகளே, மற்றும் ஒரு பாடத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க முக்கியமான ஒரு பாடத்தை பத்தி படிக்க போறோம். இன்றைக்கு நாம என்ன படிக்க போறோம்? இன்றைக்கு இஸ்லாம் பாடத்துல வுது என்கிற தலைப்பை தான் நாங்க படிக்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வுது என்றா என்ன. நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுவுறதுக்கு முந்தி வுது செய்யறோம் இல்லையா, அதை பத்தி தான் இன்றைக்கு நாம படிக்க போறோம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்குதானே? அந்த படத்தில் இருக்கிறவர் வுது செய்யறாரு, அழகா தண்ணீர் அள்ளி முகத்தை கழுவி வுது செய்யறத பாக்குறீங்க. சோ அந்த மாதிரி நாங்களும் இன்றைக்கு வுது செய்யறதுக்கு பழக போறோம். சரி, முதலாவது நாம பார்ப்போம் வுது என்றா என்ன என்று நாம பார்த்தோம்னா, நம்முட உடம்ப, நம்முட கை கால் முகம் தலை, இந்த உடம்புல இருக்கிற பகுதிகளை நாம சுத்தப்படுத்துறதுக்கு பேரு தான் வுது. நம்ம சுத்தமா இருக்கணும் தானே. சுத்தம் இஸ்லாத்துல ஈமான்ல பாதி என்று எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் சுத்தமா இருக்கணும் தானே. நம்ம சுத்தமா இருக்கிறதுக்காக தான் குளிக்கிறோம், பல் துலக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அத மாதிரி நாம எந்த நேரமும் சுத்தமா இருக்கணும்ங்கிறதுக்காண்டி தான் வுது செய்யறோம். நம்ம ஒரு நாளைக்கு 5 தடவை தொழணும். 5 தடவை தொழும் போதும் வுது செஞ்சோம்னு சொன்னா நம்மட உடம்பும் முழுமையாக சுத்தமாக இருக்கும். அப்ப நம்மட உடம்ப நாம சுத்தமா வச்சுக்கிறதுக்காக தான் நாம என்ன செய்யலாம்? வுது செய்யலாம். சரி, இப்ப நாம அடுத்ததா பார்ப்போம் வுது என்னென்ன சந்தர்ப்பத்துல நாம செய்யணும், என்னத்துக்காக வேண்டி நாம வுது செய்யணும், எந்தெந்த நேரத்துல நாம வுது செய்யணும் என்று பார்ப்போம். சரி, முதலாவது நாம ஏன் வுது செய்யறோம்? இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு விளங்குது இல்லையா? என்ன செய்யறாரு? அவரு தொழுகிறாரு. அப்ப நாம தொழுகிறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? வுது செய்யணும். சுபஹ் தொழுகிறதுக்கு முந்தி லுஹர், அசர், மஹரிப், இஷான்னு நாம ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் இல்லையா? அவ்வாறு தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தொழுவதற்கு முந்தி நாம என்ன செஞ்சு கொள்ளணும்? வுது செஞ்சு கொள்ளணும். அது முதலாவது சந்தர்ப்பம். நாங்க தொழுகைக்கு முந்தி வுது செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நீங்க குர்ஆன் ஓத விரும்பினா, குர்ஆன் ஓதுறோம் தானே நாங்க ஒவ்வொரு நாள். அப்ப குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு முந்தியும் நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? வுது செய்து கொள்றது சுன்னத்தானது. அப்ப நாம வுதுவை செஞ்சு கொண்டு குர்ஆன் ஓதுறது மிகவும் சிறந்தது. அப்ப நாங்க தொழுறதுக்கு முந்தி வுது செய்யணும், குர்ஆன் ஓதுறதுக்கு முந்தி வுது செய்யணும். மூணாவது என்ன சந்தர்ப்பத்துல நாங்க வுது செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வுது செய்யக்கூடிய மற்றும் ஒரு சந்தர்ப்பம், ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்லையா? நம்ம ஊர்ல இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி ஹஜ்ஜிக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க, இந்த படத்துல தெரியறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை சுத்தி தவாஃப் செய்யறதுக்கு முந்தி வுது செஞ்சு கொள்றது கட்டாயமானது. சரியா? அப்ப ஹஜ்ஜிக்கு போறதுக்கு, ஹஜ்ஜி போறாக்கள் தவாஃப் செய்யறதுக்கு வுது செய்யறது கட்டாயமானது. இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், நீங்க ஒவ்வொரு நாளும் இரவையில தூங்குறதுக்கு முந்தி பிரஷ் பண்ணி, அதாவது பல் துளக்கி வுது செஞ்சுட்டு தூங்கினீங்கன்னா சுத்தமா சுகாதாரமா சிறந்த முறையில நீங்க தூங்கலாம். அப்ப இன்றையில இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்குறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? வுது செய்யணும். தூங்குறதுக்கு முந்தி வுது செஞ்சுட்டு தூங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். ஷைத்தானுடைய தீங்குகள்ல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் வுது செஞ்சு விட்டு தூங்குறது சுன்னத்தானது. அதே மாதிரி நீங்க குளிக்க போகின்ற போதும் வுது செஞ்சு விட்டு குளிக்கிறது சுன்னத்தானது. சோ என்னென்ன சந்தர்ப்பத்துல நாங்க வுது செய்ய போறோம் திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். தொழுவதற்கு முந்தி நாங்க வுது செய்யணும், குர்ஆன் ஓதுறதுக்கு முந்தி வுது செய்யணும். அதே மாதிரி காபத்துல்லாவை தவாஃப் செய்யறதுக்கு சுத்தி வருவதற்கு முன்னால தவாஃப் வுது செய்யணும். அதே மாதிரி நாங்க இரவையில தூங்குறதுக்கு முன்னே வுது செய்து கொள்ளலாம், குளிக்கிறதுக்கு முந்தையும் வுது செய்து கொள்ளலாம். விளங்கிட்டா? அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்க வுது செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் எப்படி வுது செய்யற, எப்படி வுது செய்யறேன்னு சொல்லி பார்ப்போமா? ஒவ்வொரு பகுதியாக நாங்க இப்போ ஒரு பார்ப்போம். ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதுல நீங்க பாருங்க எப்படி வுது செய்யற அப்படிங்கறது நீங்க இப்ப பார்க்கலாம். நாங்க வுது செய்யறதுக்கு முந்தி முதலாவது நியத் வைத்துக் கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லணும். பிஸ்மில்லா சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட 2 உள்ளங்கைகளையும் நீங்க நல்லா கழுவி கொள்ளணும் தண்ணியில. அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு கொள்ளணும். வாய்க்கு தண்ணீர் அனுப்பி வாயை கொப்பளிக்கணும்.
அதுக்கப்புறம் மூக்குல லேசா தண்ணி அனுப்பி எங்களை நாசிய நாங்க சுத்தம் செய்யணும். மூக்க சுத்தம் செஞ்சு விடுறோம். மூக்க சீறி இடது கையால சிந்தோம். அதுக்கப்புறம் நாங்க 3 முறை எங்களோட முகத்தை அழகான முறையில தண்ணியால கழுவிக்கொள்ளணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் முழங்கை வரைக்கும் எங்களோட கை ரெண்டையும் தண்ணீரால 3 முறை நாங்க கழுவிக்கொள்ளணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணீரை தொட்டு எங்களோட தலைமையில நாங்க இப்படி மசகு தடவி கொள்ளும். அதுக்கப்புறம் காலையும் நாங்க மசகு செஞ்சு கொள்ளும். இறுதியாக எங்களோட காலை 2 காலையும் கரண்டை கால் வரைக்கும் நாங்க கழுவோம். கழுவி முடிஞ்சதுக்கு அப்புறம் துஆ ஓதணும். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. இந்த துஆவை நாங்க ஓதிக்கொள்ளணும். இதுதான் வுது செய்யற முறை. அப்ப உங்களுக்கு இப்ப வுது செய்ய தெரியுதானே? மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். முதல்ல நாங்க வுது அல்லாஹ்வுக்காக நாங்க வுது செய்யறோம் நியத் மனசால நாங்க நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க பிஸ்மில்லா என்று சொல்லுவோம். பிஸ்மில்லா சொன்னதுக்கு பிறகு நாங்க 2 கைகளையும் உள்ளங்கையால கழுவிட்டு வாயை கொப்பளிச்சு தண்ணி அழுப்பி வாயை கொப்பளிச்சு மூக்குக்கு தண்ணி செலுத்தி நாங்க மூக்கையும் சிந்தி சீறி அதை செஞ்சதுக்கு அப்புறம் முகத்தை 3 முறை தண்ணியால அப்படி கழுவணும். அதுக்கு பிறகு 2 கையையும் முழங்கை வரைக்கும் 2 கையையும் தண்ணியை ஊற்றி கழுவோம். அதுக்கு பிறகு கையில தண்ணீரை தொட்டு தலைய மசகு செய்யணும். அதோட சேர்த்து காதையும் நாங்க அப்படியே தடவி கொள்வோம். காதையும் தலையையும் தடவி கொள்வோம். அது ஒரு தடவை செஞ்சா போதும். இறுதியாக நாங்க காலை கழுவி கரண்டை கால் வரைக்கும் 2 காலையும் கழுவி போட்டு நாங்க வுதுவுடைய துஆவை நாங்க ஓதும். இதுதான் நாங்க வுது செய்யற முறை. இப்ப வுது செய்ய தெரியும் தானே? ரைட். இப்ப நீங்க வுது செய்ய பழகிட்டீங்க எல்லாரும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் வுது செஞ்சதுக்கு பிறகு நாங்க வுது செய்யறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி வுது செஞ்ச எங்களுக்கு என்ன நன்மை நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க வுது செய்யறதால எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்குது? முதலாவது விஷயம், எங்களுக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். எங்களுக்கு அதிகமா நன்மை கிடைச்சி அல்லாஹ் தஆலா எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இது எங்களுக்கு வுது செய்யறதால கிடைக்கிற மிக பெரும் நன்மை. சொர்க்கம் உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி உங்களோட படத்துல பாக்குற மாதிரி நீரோடைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கும், மரங்கள் எல்லாம் இருக்கும், விரும்பின பழங்கள், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கிற இடம் தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல வழிதான் வுது செய்யுது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வுது செய்யணும். சரி. அதே மாதிரி 2வது, நாங்க ஒவ்வொரு நாளும் இப்படி வுது செய்யறதால எங்கட கையில இருக்கிற கிருமி, கொரோனா வைரஸ், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கட கையை விட்டும் எங்கட முகத்தை விட்டு இல்லாமலாகும். அப்ப நாங்க வுது செய்யறதால எங்கட கையில இருக்கிற கிருமிகள், எங்கட கையில இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் இல்லாமலாகி நாங்க சுத்தமா இருக்கலாம். சோ இதனால நாங்க ஒவ்வொரு நாள் வுது செஞ்சு கொண்டோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அப்ப நாங்க வுது செய்யறதால கிடைக்கிற நன்மைகள் எங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை தருவான். நாங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அதே மாதிரி எங்களோட இந்த உலகத்திலேயே நாங்க சுத்தமாக இருந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். சரியா? அதே மாதிரி வுதுவோட இருக்கிறதால எங்களுக்கு மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ செய்யறாங்க. அதே மாதிரி ஷைத்தான் எங்களை விட்டும் விரண்டு ஓடுகின்றான். அப்ப ஷைத்தான் உங்களுக்கு கிட்ட வர மாட்டான் நீங்க வுதுவோடு இருந்தா. ஆகவே நீங்க எந்த நேரமும் வுதுவோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன், கேட்டுக்கொள்ளுங்க. சின்ன ஒரு கதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பிலால் என்று சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டாளி ஒரு ஆள் இருந்தார். அவருடைய பேரு என்ன? பிலால். இந்த பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பா அவர் தான் எடுத்திருந்தார். இன்னைக்கு பள்ளிவாசல் எல்லாம் பாங்கு சொல்றாங்க தானே? அதே மாதிரி அந்த காலத்துல காபத்துல்லாவுக்கு மேல ஏறி பாங்கு சொல்லக்கூடிய ஒருவராக பிலால் இருந்தார். பள்ளி வாயிலுக்கு மேல ஏறி பாங்கு சொல்லக்கூடியவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, பிலால், நான் மிஅராஜ் போயிருந்த சந்தர்ப்பத்துல வானத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன கூட்டிட்டு போயிருந்தான். அப்படி நான் போன டைம்ல உங்களுடைய காலடி சத்தங்களை நான் சொர்க்கத்துல கேட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போன நேரம் உங்களோட கால்களை நீங்க வச்சு நடந்து போற மாதிரி சத்தம் ஒன்று கேட்டது. அது யாரோட கால் என்று பார்த்தா அது உங்களோட கால் தான் பிலாலே, அது உங்களோட கால் தான். அப்படி நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க விசேடமாக செய்யற நன்மை என்ன அப்படின்னு நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க கூட்டாளிகிட்ட, பிலால்கிட்ட.
அதுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது வேறொன்றும் இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் வுது செய்வேன், அழகான முறையில வுது செய்வேன். அப்படி வுது செஞ்சதுக்கு பிறகு 2 ரக்அத் நான் சுன்னத்து தொழுவேன். என்ன செய்வாரா? வுது செய்வாரா? வுது செஞ்சதுக்கு பிறகு தொழுவாரா? அப்படி செய்யறதாலதான் அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த நன்மையை தந்திருக்கிறான் என்று அவர் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெரி குட், நீங்க அப்படித்தான் செய்யணும், நீங்க வுது செஞ்சதுனாடித்தான் உங்களுக்கு சொர்க்கத்துல இந்த நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாமளும் என்ன செய்யணும்? வுது செய்யணும், ஒவ்வொரு நாளும் வுது செய்யணுங்கிற அந்த விஷயத்தை நீங்க ஞாபகம். அப்படி நாங்க வுது செஞ்சா நம்முடைய காலும் சொர்க்கத்துக்கு போகும், நம்மளும் சொர்க்கத்துக்கு போலாம்ங்கிறது இந்த கதை எங்களுக்கு சொல்லுது. சரியா? இப்ப நாம எல்லாரும் பாட்டு படிப்போம். பாட்டு விருப்பம் தானே? சரி, இப்ப நாம எல்லாரும் வுது எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று படிப்போம். ஓகே, ரெடியாங்க? We start. சரி, அப்ப பாட்டை பாத்தீங்களா? எப்படி அழகான ஒரு பாட்டு. சோ அந்த பாட்டுல நாம பார்த்த விஷயம் எப்படி வுது செய்யணுங்கிற விஷயத்தை நாம கத்துக்கொண்டோம். சரி, இப்ப நாம இறுதியாக சொல்ல போற விஷயம், நாங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கடி வுது செய்து கொள்வோம். வுதுவோட இருந்தோம்னு சொன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தமாவும் இருக்கலாம், நன்மைகளும் எங்களுக்கு அதிகமா கிடைக்கும். எனவே நீங்க எல்லாரும் இப்ப வுது செய்ய நல்லா பழகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் தரோம். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்க அழகான முறையில வுது செஞ்சு உங்களோட மொபைல் போன்ல அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அந்த வீடியோவை நாங்க எல்லாரும் பார்க்கலாம். அப்ப நீங்களும் வுது செய்யற எப்படின்னு சொல்லி எங்களுக்கு செய்து காட்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்றைய பாடத்தை நாங்க இதோட நிறைவு செய்து கொள்வோம். நீங்க எல்லாரும் வுது செய்யற எப்படி என்றதை இப்ப கற்றுக்கொண்டீங்க. வுது செய்யறதால கிடைக்கிற நன்மைகளை பாத்தீங்க, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல வுது செய்யணுங்கிறத கற்றுக்கொண்டீங்க. இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம எல்லாரும் பின்பற்றுவோம். இன்றையிலிருந்து நீங்க வுது செய்து அடிக்கடி தொழக்கூடியவர்களாகவும், தூங்குறதுக்கு முந்தி, அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு முந்தி, தொழுறதுக்கு முந்தி வுது செய்து கொள்றவர்களாகவும் இருங்க. ஓகே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை இன்னும் ஒரு பாடத்துல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.